உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். இப்போது நாம் தமிழர் கட்சியுடைய அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னுடைய வழக்கறிஞர் பிரிவின் தன்னுடைய கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் ஃபெலிக்ஸ் அவர்களை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கியிருக்கார். எதற்காக? ஒரு 17 பக்க அறிக்கை திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கு அவர் சீமான் அளித்த அந்த ஒரு விளக்க கடிதம் என்கின்ற பெயரில் ஒரு மன்னிப்பு கடிதம், ஒரு சாவர்கர் பரம்பரையில் ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி இது ஒரு மன்னிப்பு கடிதம். இதுதான் இன்றைக்கு இணையதளம் முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மன்னிப்பு கேட்டார் சீமான் என்று அவங்கவுங்க வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இவர் மேடை ஏறினால் பெரிய வீரன மாதிரி பேசுவார். இங்கே தனிப்பட்ட முறையில் நான் காவல்துறையை மதிப்பவன், அவர்களுக்கு 8 மணி நேர வேலைக்காக நான் போராடுபவன், நான் எஸ்பி வருண்குமார் குறித்து எனக்கு அவர் என்ன ஜாதினே தெரியாது, அவர் சாதிய மனோபாவத்தில் அணுகிறார்னு சொன்னதும் இவர் தான். இன்னைக்கு கடிதத்தில் அவர் என்ன ஜாதினே தெரியாதுன்னு சொல்றதும் இவர் தான். முன்னுக்கு பின் முரணான தான் பேசக்கூடிய எந்த கருத்திற்கும் எந்த கொள்கைக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்ளாத ஒரு பொறுப்பற்ற நபர்தான் இந்த சீமான் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருவதற்கு முன்னால் பிரச்சனை கிடையாது, வந்துவிட்டால் அதற்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். இது எந்த மனிதருக்கும் பொதுவான ஒரு நியதி. என்ன மாதிரி யோகியமே யாருமே கிடையாது, எங்களை மாதிரி யோகியம் யாருமே கிடையாது என்று சொல்பவர்கள் இவர்கள் தான். நீங்கள் மற்ற கட்சிக்காரர்களை பார்த்தால் எங்களை மாதிரி யோகியன் எவனுமே கிடையாது, இந்த இயற்கைக்கு, இந்த சுற்றுச்சூழலுக்கு, இந்த தமிழ் சமூகத்திற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்காக போராடுபவர்கள் எங்களைப் போல யாருமே கிடையாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அவர்கள் செய்த சாதனைகளை வரலாறுகளை சொல்லுவார்கள். நீட்டை எதிர்த்து இவரது தம்பிகள் தமிழ்நாடு முழுக்க நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்கங்கள், பொதுக்கூட்டங்கள் எத்தனை இவர்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து இந்த கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை, பொதுக்கூட்டங்கள் எத்தனை, கருத்தரங்கள் எத்தனை, பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 3 கருப்பு சட்டங்களை நம் கண்ணெதிரிலேயே இதோ சமஸ்கிருதமயமாக்கி திணிக்கிறது மோடி அரசு. அந்த 3 கருப்பு சட்டங்களை எதிர்த்து இவரது தம்பிகள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், கருத்தரங்குகள், பொதுக்கூட்டங்கள் எத்தனை என்று இவர்களால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? எங்கெல்லாம் வினையாற்ற வேண்டுமோ அங்கெல்லாம் வினையாற்றாமல் மௌனிகளாக இருப்பவர்கள் தான் இந்த தம்பிகள், தற்குறி தம்பிகள். எல்லாம் போட்டு சாத்துறாங்கல்ல மற்ற யூடியூப் சேனல்ல. காரணம் இதுதான். இவர்கள் எங்கெல்லாம் வாய் மூடி மௌனியாக இருக்க வேண்டுமோ அங்கெல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அந்த இனவெறியை தூண்டிவிடும் இடத்தில் மாத்திரம் இவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். மற்ற நேரங்களில் தலைவர் எல்லாவற்றுக்கும் ஒரு கருத்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளாலும் வாக்குகளாலும் பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசை மதிக்காமல் ஒரு தனி அரசாங்கம் நடத்துவதை கண்டித்து இந்த கட்சியினர், நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எத்தனை, முற்றுகை போராட்டங்கள் எத்தனை சொல்ல முடியுமா? ஏன் அங்கெல்லாம் இந்த தம்பிகள் மௌனமாக இருக்கிறார்கள்? காரணம், இவர்களது நோக்கம் அதுவல்ல. இன வெறியை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய்வதற்காக,
ஒரு தமிழ் தேசியம் என்ற பெயரில் போலியான தமிழ் தேசியத்தை பேசி சீமான் கையில் முதல்வர் நாற்காலியை அளிப்பதற்கு பெயர்தான் தமிழ் தேசியம் என்று ஒரு பொய்யான ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்தும் இவர்களது நோக்கம் எல்லா சமூக நிகழ்வுகளுக்கும் வினையாற்றுவது கிடையாது. இனவெறி மோதலை ஏற்படுத்தும் போராட்டங்கள் என்றால் இவர்கள் முதல் ஆளாக இருப்பார்கள். வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏதேனும் முரண்பாடு வந்தால் அந்த இடத்தில் இவர்கள் முதல் ஆளாக இருப்பார்கள். அதை வச்சு ஏதேனும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தலாமா என்று பார்ப்பார்கள். வெளிமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து தஞ்சம் புகுகிறார்கள், தமிழ்நாட்டு வேலைவாய்ப்புகள் எல்லாம் பறிக்கிறார்கள் என்று கூப்பாடு போடுவார்கள். ஏன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள்? இந்தியா ஒரே நாடு, எல்லா மாநிலத்திற்கும் வழங்கப்படும் நிதிதான் தமிழ்நாட்டிற்கும் வழங்கப்படுகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு போனால் பொழைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் விற்றோ, ஒரு பாப்கார்ன் விற்றோ, ஒரு பானிபூரி விற்றோ பொழைச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் தமிழ்நாட்டுக்கு வரான்னு சொன்னால் என்ன காரணம்? வடநாட்டில் என்ன பிரச்சனை? அந்நியர் வந்து தமிழ்நாடு முழுக்க தொழிலை கைப்பற்றுகிறார்கள், வணிகத்தை கைப்பற்றுகிறார்கள், வீடுகள் வாங்குகிறார்கள். தெருக்களே, ஒரு தெரு முழுக்கவே வடநாட்டு மக்களால் குவிகிறது. இதன் பிரச்சனையின் மையம் எங்கே இருக்கிறது? இதன் வேர் எங்கே இருக்கிறது? மனிதர்கள் எங்கும் சென்று எங்கும் வாழ்வதற்கு உரிமை படைத்தவர்கள்தான். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிற மாநில மக்கள் வந்து குவிகிறார்கள், செல்வத்தை கைப்பற்றுகிறார்கள், தொழிலை கைப்பற்றுகிறார்கள், இங்கு இருக்கக்கூடிய வீடுகளை வாங்குகிறார்கள், வீடுகளை வாடகைக்கு எடுக்கிறார்கள், தொழில் நிறுவனங்களை எல்லாம் தொடங்குகிறார்கள். இது குறித்தெல்லாம் ஒரு கொள்கை ரீதியான முடிவை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. தொடர்ந்து பிற மாநில மக்களால் தமிழகம் நிரப்பப்படுகிறது. வாக்காளர் எண்ணிக்கை ஏறக்குறைய 80 லட்சம் வாக்காளர்கள் இன்றைக்கு வடநாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டில் வழங்கியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக இதன் பின் விளைவை எண்ணி பார்த்து உடனடியாக இதிலெல்லாம் கொள்கை முடிவை எடுத்து வடநாட்டு இளைஞர்கள் வருகிறார்கள், வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சொந்த தேசிய இனத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை இருக்குமாறு, ரேஷன் கார்டாக சொந்த இடத்துல இருக்குமாறு அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதிலெல்லாம் இருவேறு கருத்திற்கு இடம் இருக்க முடியாது. ஆனால் அவனும் பிழைப்பை தேடித்தான் இங்கே வர்றான். அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த அம்சங்களை பார்க்க வேண்டும். ஏன் தமிழ்நாட்டில் போனால் பொழைச்சிக்கணும்னு நினைக்கிறான் அவன்? உங்கள் தமிழ்நாட்டில் வந்து அப்படியே வேணும்னே உங்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு வந்தானா? அவன் வயிற்றுப்பாட்டுக்காக வந்தான் ரயில் ஏறி. அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில். பிற மாநிலங்கள் எல்லாம் காய்ந்து கிடக்கிறது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு போன்ற இந்த 3-4 மாநிலங்களை தவிர பிற மாநிலங்கள் எல்லாம் வாழ தகுதியற்ற மாநிலங்களாக கண்ணெதிரிலேயே இருக்கிறது. இந்த யதார்த்தத்தை ஏன் பார்க்க மறுக்கிறார்கள்? தமிழ்நாட்டுக்கு போனால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வர்றான். அங்கே பிழைக்க முடியாதுன்னு தானே அதற்கு பொருள். ஹிந்தி படித்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏமாத்துனீங்களே. ஹிந்தி படித்த மாநிலங்களிலிருந்து தானே இங்கே வருகிறார்கள். இது குறித்தெல்லாம் நேர்மையாக சிந்திப்பதற்கும் பரிசீலனை செய்வதற்கும் நாம் தமிழர் தொம்பிகள் தயாராக இல்லை. எடுத்ததுமே வடமாநில மக்கள் தமிழ்நாட்டில் குவிகிறார்கள், அதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா என்று கேட்பான். அங்கே நடக்கக்கூடிய உள்ளார்ந்த பொருளாதார நிலைமை தமிழ்நாட்டில் போனால் பொழைச்சிக்கலான்றதுக்காக அவன் வரான்றதையே பார்க்க மாட்டான். அவனும் மனுஷன்தானோ பார்க்க மாட்டான். நாம் என்னவோ அவனை வந்து குவிவதையும் அவன் இங்கே பொருளாதாரத்தை கைப்பற்றுவதையும் இங்கே இருக்கிற வீடு நிலங்கள் மனைகள் எல்லாம் வாங்குவதையெல்லாம் நாம் ஆதரிப்பது போல் நம்மளை அப்படியே திரிச்சு விடுவான். இந்த திருச்சி எஸ்பி வருண்குமாரை இவர்கள் எப்படியெல்லாம் ஆபாசமாக பேசி அவர்களது குழந்தைகளையும் குடும்பத்தினரையும் மிரட்டினார்கள். இன்றைக்கு அவர்கள் எப்படி மன்னிப்பு கடிதம் கேட்டிருக்கிறார்கள். அந்த மன்னிப்பு கடிதம் ஒரு கட்சி தலைவனுக்கு தெரியாமையே, தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் வந்துட்டு மாதிரி ஒரு பவளை பண்ணுறாங்க. அந்த
வழக்கறிஞர் பிரிவு மாநில தலைவரை ஃபெலிக்ஸை இவர்கள் வெளியேற்றுகிறார்கள். இதெல்லாம் என்ன நாடகம்? யாரை ஏமாற்றுவதற்கான நாடகம்? உன்னுடைய முகம் முற்றாக கிழிந்து தொங்கும் போது அதை தூக்கி நிறுத்த பார்க்கிறாய். ஆனால் விழிப்புணர்வு பெற்ற தமிழக இளைஞர்கள் இனி ஒருபோதும் உங்களை விடமாட்டார்கள். தொடர்ந்து நீங்கள் பேசுவதற்கும் செயலுக்கும் ஒட்டும் உறவும் இல்லாத நபர். நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கொள்கை தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான கொள்கை அல்ல, அது RSSன் கொள்கை என்பதை தொடர்ந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் உங்களை அம்பலப்படுத்துவார்கள். காரணம், உங்களுக்குள் கொள்கைகளிலும் நேர்மை இல்லை, உங்கள் செயலிலும் நேர்மை இல்லை. நீங்கள் தமிழக மக்களுக்கு உண்மையாக இல்லை. தமிழகத்து பார்ப்பனை சக்திகளுக்கு, இந்திய பாஜக என்கின்ற RSS சக்திகளுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். இதை அம்பலப்படுத்துவதைத்தான் முதன்மையான வேலையாக தொடர்ந்து இளைஞர்கள் செய்வார்கள். பல இளைஞர்கள் மிகச் சிறப்பாக மிக எளிமையான வார்த்தைகளை போட்டு உங்களை வறுத்தெடுக்கிறார்கள். இது தொடர்வதற்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மாறினால் உங்களை எதிர்த்து ஒரு பயனும் பேச மாட்டார்.